ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு யாரை டேமேஜ் பண்ணி யாரை ஆட்சி கட்டலில் கொண்டு உட்கார வைக்க போகுதுங்கிறது தான் நமக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக நான் பார்க்குறேன். உங்கள் கணிப்பு 20% 25% கூட தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அனுமானிக்கிறீங்க. அப்படின்னும் போது அந்த 20-25% எவ்வளோ சீட்ஸாக இருக்கும்? நான் 4 கார்னர் ஃபைட்டுங்கும் போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 35% நீங்கள் நெருங்கணும். அப்போ தான் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும். அவர் இந்த 25% எடுத்தாலும் பெரிய அளவுக்கு சீட் கன்வர்ஷன் ஒரு ஃபியூ சீட்ஸ் தான். மேபி விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள், இன்னும் 1-2 தொகுதிகள். அவர் நீங்கள் அந்த கிங் மேக்கர், அந்த ஸ்பாய்லருங்கிற ஸ்டேஜை தாண்டி அவங்க ஒரு டிரான்சிஷன் சொல்லுவோம். அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜுக்கு போகணும்னா அவர் ஹேஸ் டு கிராஸ் 30%. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சராக வரணும்னாக்கா ஹேஸ் டு கிராஸ் 35%. டிவிக்கே நம்பர் 1-ஆ, நம்பர் 2-ஆ, நம்பர் 3-ஆ? என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சீட் கன்வர்ஷன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி 25% கீழே இருக்கிற வரைக்கும் அவங்க 3வது இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி 30 தொடும்போது 2வது இடத்துக்கு வருவாங்க. 35 தாண்டி 40க்கு போகும்போது 1ஆம் நம்பருக்கு வந்துடும். விஜய் பிரிக்க போற வாக்குகள் திமுகவின் வாக்குகளா, அதிமுகவின் வாக்குகளா? யாருடைய? 2 பக்கமுமே பிரிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. மேஜரா யாரு பக்கம்னா கிறிஸ்டியானிட்டின்னு எடுக்கும்போது அதில் யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி விஜய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரதானமாக இருக்குது. முஸ்லீம்ஸில் அந்த அளவுக்கு எடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா விஜயை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞர்களோ மகளிரோ இல்லை எங்களுக்கு மாஸ்கில் இந்த மாதிரி போட சொல்லிட்டாங்கிறதுக்காக போடுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா? போட மாட்டாங்க. அப்போ இந்த தடவை மைனாரிட்டியை பெரிய அளவுக்கு எடுக்கிறார். அப்போது விஜய் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வாங்கினாலும் இந்த 4 பக்கெட்ல இருந்து தான் அவர் 80% வாக்கு அவருடைய வாக்கு. ஆட்சி தொடருமா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? இப்போ நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குதோ யாருமே ஆட்சியை தக்க வச்சது இல்லை. ஐயா எம்ஜிஆர் அவர்களை தவிர வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் வாக்கு சதவீதம் உயர்ந்து ஆட்சியை தக்க வச்ச சரித்திரம் இல்லை. ஆட்சி மாற்றம் நிகழணும்னா திமுக வேணான்னு அந்த வாக்குகள்லாம் பிரிஞ்சு ஏடிஎம்கேவுக்கு தான் போகணும். அது விஜய்க்கு போகுதுன்னா 2ஆ பிரியுது இல்ல? பிரியும் போது யாருக்கு பெரிய பலம் சேர்க்கும்? அருமையான கேள்வி நீங்க கேட்கறது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும் சார். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம். தமிழக தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளுக்காக நாம் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கிளியரன்ஸ், ஒரு தெளிவே கிடைக்கல. இப்போ எந்த பக்கம் ரிசல்ட் போகும்? ஒன் சைடடாக போகுமா, அல்லது ஒரு கலந்து எல்லாமே ஒரு கலவையாக இருக்குமா? இதெல்லாம் நடுவில் விஜய் தான் எல்லா இடத்துலையும் போயின்னு இருக்காரு. டிவிக்கே என்ன பண்ண போகிறது அப்படின்னு நிறைய பார்க்க முடிகிறது களத்தில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கே நல்லா எமர்ஜ் ஆகிருக்குதா? அது வெற்றி பெறுவதற்கான சதவீதமாகவும் பர்சன்டேஜாகவும் கன்வர்ஷனாக எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இருக்கா என்ன? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது எதிராளிக்கு நல்லதில்லை. அவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ஆனால் எதிராளியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண நீங்கள் உங்களே பலகீனப்படுத்திப்பீங்க. விஜய்ங்கிறனால ஒரு சாதாரண நடிகன் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம இதில் சேனலில் பேசியிருந்தோம், ஒரு 15-20% ஈஸியாக விஜய் அவர்கள் வருவார்னு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று என்னன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்காங்க. ஓகே. அவங்க தே ஆர் வெரி லவுட் அண்ட் நாய்ஸியர் தேன் எனி அதர் பார்ட்டி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய சவுண்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடனே எல்லா இடத்துலையும் பிரதானமாக அவங்க முழுசாக ஒரு 40% மேலே எடுத்து அவங்க தமிழ்நாடை ஒரு சிங்கிள் பார்ட்டியாக மெஜாரிட்டியாக வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 36% மேலே அவங்க கடந்து போகணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்லாமல் இல்லை, பட் ரொம்ப ரிமோட் சான்சஸ். ஏன்னா ப்ராபபிலிட்டியில் எப்பயுமே நம்ம ஜீரோன்னு அதை சொல்கிறதுக்கு இல்லை, பட் வெறும் ரிமோட் சான்சஸ். ஒரு எத்தனை தொகுதிகள் அந்த மாதிரி?
அதாவது நீங்க அவர் நியரிங் 40 போனாருன்னா he will form அட்லீஸ்ட் ஒரு 160 சீட்ஸ் வரும் 40 போனாருன்னா. ஓ பட் அது வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதாங்கிறது தான் இப்ப கேள்வி. இல்ல சார், நீங்க ஒரு 40% ஒரு Right. கான்ஸ்டிடியூன்சிக்கு எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளா டிவிக்கே எங்கெங்க இருக்கிறதா நீங்க அனுமானிக்கிறீங்க? இல்ல அந்த மாதிரி நமக்கு தெரியலங்கிறேன். நம்ம இவங்க சொல்லக்கூடிய அந்த நாய்ஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ம். நம்மளுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 15 டு 20. இவர் 25 போனார்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ம். இப்போ 20% பர்சன்டேஜ் சொல்றீங்களா? பர்சன்டேஜ் நீங்கள் 1.25 கோடி 25%னா 1.25 கோடியினுடைய வாக்குக்கு சமம். ம். ஸோ அந்த மாதிரி போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ம். நான் அது ஏற்கனவே நம்ம பேசினது தான் அது. ம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனால் அவருடைய செல்வாக்கு அவர் ஜெயிச்சு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி அவரே ஜெயிச்சு தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கணும்னா 35% கிராஸ் பண்ணி போகணும். ஆமா. அப்போ அந்த 35% தாண்டி போக போக தான் அவங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற ஒரு அந்த 118 சீட்டுக்கு மேலே வந்து அவங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் கிடைக்கும். 30% போனாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டு 60 சீட்டு தான் கிடைக்கும். ம்ஹும். ஒரு ஆவரேஜா ஸ்டேட் வைட் நான் சொல்றது அந்த அளவுக்கு எங்கேயும் பிரதானமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ம். ஒரு 25%ங்கிறது வந்து நம்ம கணிச்சது 15 டு 20னா கூட இவர் 25 போனார்னா கூட நோ சர்ப்ரைஸ். ஓ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் விஜய் அவர்கள் வந்து வாங்கக்கூடிய வாக்கு யாரை வந்து டேமேஜ் பண்ணி யாரை ஆட்சி கட்டலில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகுதுங்கிறது தான் நமக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக நான் பார்க்குறேன். உங்க கணிப்பு வந்து 20ல இருந்து 25% கூட தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அனுமானிக்கிறீங்க. அப்படின்னும் போது அந்த 20-25% எவ்வளவு சீட்ஸா இருக்கும்? நான் திரும்ப திரும்ப பாருங்க, முதல் கேள்வி அங்கேயே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றது வந்து சீமான் அவர்கள் 8.22 எடுக்கிறாரு. ஆமா. ஆனால் அதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 0.99% தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள், அண்ணன் சீமான் அவர்களுக்கு 1 எம்எல்ஏக்கள் கூட இல்லை. அப்போ நம்மளுடைய சிஸ்டம் வந்து ரெப்ரசன்டேஷன் ப்ரொபோர்ஷனேட் பாலிடிக்ஸ் இல்லை. நம்மளது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். ம். அப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் பறந்து விருந்து விரியறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது சில தொகுதிகளில் கன்சாலிடேட் ஆகணும். அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகி அந்த தொகுதியில் இப்போ நான் 4 கார்னர் ஃபைட்டுங்கும் போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 35% நீங்கள் நெருங்கணும். ம். அப்போ தான் வந்து அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும். ம். அப்படி அப்படி இல்லைன்னா வந்து அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சீட் பர்சன்டேஜ் அதிகமாக எடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போன தடவை 6.68% எடுக்கிறாரு 2021. ம். 83 தொகுதியில் அவர் தான் கிங் மேக்கர். 83 தொகுதியில் எடுத்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய அந்த வெற்றி மார்ஜினை விட சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு அதிகம். அதில் 57 சீட்டு வந்து திமுக ஜெயிக்குது, 26 சீட்டு வந்து அதிமுக ஜெயிக்குது. ஓகே. அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த நாம் தமிழர்களுடைய கட்சி வாக்கு வந்து வித்தியாசப்படுத்துது. ஓ அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இவர் வந்து ஒரு 20-25%க்கெல்லாம் மேலே அப்படி அவர் நெருங்கும் போது பிரதானமான ஷிஃப்ட் வந்து கொண்டு வருவார் ம். விஜய் அவர்கள். அந்த இடத்துல அவர் கிங்கா இருப்பாராங்கிறத விட டெஃபினட்டா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். ஓ கிங்கா இருப்பாரா இல்லையாங்கிறது வந்து அப்படி ஒரு வேளை 40க்கெல்லாம் போய் 35 தாண்டி போய் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி வராருன்னா ஐயா ரஜினிகாந்த் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வாசகத்தை இங்கே கட் அண்ட் பேஸ்ட் போடணும். எப்படி? அதிசயம் அற்புதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த 2 வார்த்தை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். ம். அந்த மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா அது வந்து அதிசயம் அற்புதம் தமிழ்நாட்டில் ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி அப்படி ஏதேனும் அதிசயம் அற்புதம் நடக்குமா? நடந்தாதான் தெரியும். அது அதிசயமும் அற்புதமும் நம்ம முன்கூட்டியே அதை கணிச்சிட்டோம்னா அது அதிசயமே இல்லையே. ரைட். நம்ம கணிக்கிறதுக்கு மீறி அது வந்தாதானே அது அதிசயம் அற்புதமா நடந்துருச்சுன்னு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது கணிப்புல யாருடைய கணிப்புலையுமே புலப்படலை, எனக்குன்னு இல்லை. இதை கணிக்கக்கூடிய யாருக்கிட்டையுமே அந்த பெரிய அளவுக்கு அந்த கணிப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு வேலை இப்போ நான் இப்போ சொல்றது இப்போ கடலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த சுனாமி தெரியாதுன்பாங்க, கரையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சுனாமி தெரியும். அந்த மாதிரி இது இந்த சுனாமியை வந்து நம்ம அனுமானிக்க தவறி இருந்தோம்னா நமக்கு அது தெரியாது. அதனால தான் சொல்றேன், இது மே 4ஆம் தேதி தான் அந்த அதிசயம் அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க, விஜய் வந்து ஸ்பாய்லரா தான் இருக்க போறாருன்னு. இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்காரா இல்லை அதை தாண்டி வந்திருக்காரா? இல்லை, அதாவது வந்து 25% வரைக்கும் இஸ் கோயிங் டு பி த ஸ்பாய்லர் ஃபார் எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. ஸோ அந்த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருந்தால் அதிமுகவுக்கு கிங் மேக்கராக இருப்பார், அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக இருந்தாருன்னா திமுகவுக்கு கிங் மேக்கராக இருப்பார். அவர் வந்து நீங்கள் அந்த அந்த கிங் மேக்கர் அந்த ஸ்பாய்லருங்கிற ஸ்டேஜை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு டிரான்சிஷன்னு சொல்லுவோம். அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜுக்கு போகணும்னா அவர் ஹேஸ் டு கிராஸ் 30%. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேலஞ்சராக வரணும்னாக்கா ஹேஸ் டு கிராஸ் 35%. இதுதான் அந்த
ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகிறது. ம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது அவர் இந்த 25% எடுத்தாலும் பெரிய அளவுக்கு சீட் கன்வர்ஷன் வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் தான். மேபி விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள், இன்னும் 1-2 தொகுதிகள், அதே வந்து ரொம்ப 25% எடுத்தா 25% எடுத்தாவே. ஓகே. 30-35 ரேஞ்சுக்கு போனாதான் அவர் வந்து ஒரு சேலஞ்சராகவும் இருக்க முடியும், ஆமாம் அல்லது ஒரு ஃபைட்டராகவும் இருக்கும். ஆமாம் 30ல் இருந்தாருன்னா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸு, 35%க்கு மேலே போனால் he will become a challenger. ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்? அதே போல அவரு ஏன்னா இதுல மீன் பிடிச்சாகணும், இந்த குளத்துக்குள்ளார அவர் மீன் பிடிச்சாகணும், அதிகாரத்தை பிடிச்சாகணும். அவர் சொல்லிட்டாரு இது எல்லாருக்கும் மாற்று சக்தி, முதன்மை சக்தின்னாரு. ஆனாலும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் வச்சு பார்க்க முடிய நிலைமைக்கு இப்போ போலிங்கு பிறகு நம்மளால கணிக்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அரசியல் செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் வந்து இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்களுக்கு பிரதானமான வாய்ப்பு இருந்துச்சானா இருந்துச்சு. ஓகே. இந்த வாய்ப்பை நழுவ விடுறாரு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாருன்னா ஐயா விஜய் அவர்கள் தான், ஓகே. வேற யாரும் காரணம் அல்ல. ம். அப்போ அந்த இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தும் பெரிய அளவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. ம். பெரிய அளவுக்கு எடப்பாடி அளவுக்கு இல்லைன்னா கூட அவருடைய வயதுக்கு, அவருடைய உடலுக்கு தகுந்த மாதிரி போறாரு. ஆனால் அவரை சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய சிஸ்டம் இருக்கு, ஆமா, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அவங்களுடைய கட்டமைப்பு, இது எல்லாமே இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவரே வந்து ஒரு 71 வயதை கடந்திருந்தாலும் 2 முறை தமிழ்நாடை சுற்றி வந்துடுறாரு. ம். சீமான் அவர்கள் சுற்றி எப்பயும் போல சுற்றிட்டு இருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு கூட போராட்டம்லாம் பண்ணிட்டாங்க. ஆமா. நேற்று முந்தா நேற்று எலெக்ஷனோட முடிஞ்சது. மக்கள் போராட்டம், மக்கள் பிரச்சனையை நம்ம பேச ஆரம்பிக்கணுங்கிறத அவங்க தே ஆர் இன்டு ரியல் பீப்புள் பாலிடிக்ஸ். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 15 நாளோ 16 நாளோ தான் அவர் வெளியே சுற்றுப்பயணம்னு வந்தது. ம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு இந்த தாக்கம் வந்திருக்குது அப்படின்னா, இன்னும் வந்து அவர் வந்து இன்னொரு 15 நாள் 20 நாள் வேலை பார்த்திருந்தா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும்? பெரிய அளவுக்கு உழைப்பு போடலன்றீங்க. அதுதான் அவருடைய போதாமை. ம்ஹும். அந்த உழைப்பின் போதாமை தான் விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவா ஏற்படுமே ஒழிய, ம். மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இவர் வந்து முழுமையா நிவர்த்தி பண்ணலங்கிறது என்னுடைய பார்வை. ம். அந்த இடத்துல தான் அவர் மேல நமக்கு அந்த அரசியல் நிலைப்பாட்டு மேலேயும் செயல்பாட்டு மேலேயும் நமக்கு விமர்சனம் வரும். ம்ஹும். ஆட்சி தொடருமா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா உங்க பார்வையில? இது என்னுடைய பார்வைங்கிறத விட நான் வரலாற்று பார்வை எடுக்கிறேன். இப்போ நீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குதோ யாருமே ஆட்சியை தக்க வச்சது இல்லை. ம். ஐயா எம்ஜிஆரை தவிர 1977 ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 80 கூடுதலாக வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாரு. 84 அதை விட கூடுதலாக வாங்கி ஜெயிக்கிறார். ஐயா எம்ஜிஆர் அவர்களை தவிர வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் வாக்கு சதவீதம் உயர்ந்து ஆட்சியை தக்க வச்ச சரித்திரம் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சரித்திரம் இருக்கு. ம். அப்போ இப்போ நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்த ஆட்கள்லாம் இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு தான் மாலை போட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர்னால தான் இந்த வாக்கெல்லாம் ஏறிடுச்சு, எஸ்ஐஆர்னால தான், இதை ஏங்க ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்கன்னு. அன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க டேட்டாவா பேசுவீங்க எனக்கு தெரியும், பக்காவா டேட்டா எடுக்கக்கூடியவர். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்குகள் கிட்ட போயிடுச்சு. ஆஃப்டர் எஸ்ஐஆருக்கு முன்பு 1 கோடி வாக்கு இருந்துச்சு, 74 லட்சம் போச்சு. ஆமா போச்சு இல்ல. அப்படி பார்த்தால் அந்த 85% இன்னைக்கு போலிங்கா இருக்கு பாருங்க. பழைய 2021 டேட்டா எடுத்து பார்த்தா 73 74 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தா, பழைய கணக்கை வச்சு பார்த்தா கூட இப்போ வந்து ஒரு 78 அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3% 4% தான் அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் ஒரு 20 லட்சம் வாக்குகள் 23 லட்சம் வாக்குகள் அதிகமாக போட்டிருக்காங்க. இது பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம்ன்றதே நம்ம எஸ்ஐஆருக்கு பிறகு பார்க்கப்பட்டதே தப்பா நம்ம போர்ட்ரேட் பண்றோமா? ஒரு இல்ல அதை வந்து திமுக சைடுல இருந்து அதை ஆதரிக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கணக்கு நீங்க டேட்டா அனலிசிஸ் அதான் நான் சொல்றேன். இப்போ பக்காவா போன தடவை 4,63,00,000 வாக்காளர்கள் பதிஞ்சிருந்தாங்க. அப்போ 73.63% போன தடவை. இன்னைக்கு அதே 4,63,00,000 வாக்காளர்கள் பதிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளோ பதிவு செய்யப்பட்டோம்னா 5,73,00,000. அதுல 4,63,00,000 வந்து பண்ணினீங்கன்னா 80.80%. அதாவது இந்த தடவை நம்ம 80 டேட்டா வச்சே பண்றீங்க. ஆமா இன்னைக்கு நம்ம இந்த 2026ல 80.8% வாங்கியிருந்தோம்னா எதுவுமே இன்க்ரீஸ் இல்லை. போன தடவை வாங்கின 73.63 இந்த தடவை 80.8 1. ஆனால் இந்த தடவை இது வரைக்கும் ப்ரொவிஷனலாக அவங்க கொடுக்கறது 85.15% எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம். இதில் இன்னும் வந்து ஒரு 4.25 லட்சம் வந்து போஸ்டல் பேலட்டை சேர்த்தணும். ஓகே, இன்னும் அதை சேர்த்துனீங்கன்னா 86% நெருங்குது. 85.95 வருது. ஸோ 86%.
அப்ப இந்த 86% மைனஸ் 80.8ன்னா 5.2% அதிகமா இருக்குது வாக்கு. ஓகே ஓகே. இந்த 5.2%ங்கிறது பெரிய இன்க்ரீஸ். இப்ப 2016ல 63 லட்சம் வாக்காளர்கள் அதிகமானாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ம். அது அப்சல்யூட் நம்பர்ல. ஓகே. ஆனா நீங்க வாக்காளர் எவ்வளவு அதிகமானாங்கன்னு பாத்தீங்கன்னா 1,07,00,000 பேர் அன்னைக்கு அதிகமானாங்க. ம். 2011ல இருந்து 16க்கு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 22.66% அதிகரிப்பு. 23% அதிகரிப்பு. ஆனா வாக்கு சதவீதம் 3.04 குறைஞ்சது. ஓகே. 74%ல இருந்து 7ல இருந்து 74 குறைஞ்சது. ஸோ 3% குறைஞ்சது. ஓகே. அதனால தான் சொல்றேன், நம்மளுடைய தமிழக அரசியல் வரலாறுல வாக்கு சதவீதம் உயர்ந்து ஆட்சியை தக்க வச்சது யாரும் இல்லை. வாக்கு சதவீதம் குறைஞ்சு ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. ம். ஆனா உயர்ந்து தக்க வச்சது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ம். அப்படி பார்க்கும்போது இந்த 5.2% வாக்கு உயர்வுங்கிறது ஆட்சி மாற்றத்திற்காக அளிக்கப்பட்ட வாக்குங்கிறதா என்னுடைய பார்வை. விஜய் பிரிக்க போற வாக்குகள் திமுகவின் வாக்குகளா அதிமுகவின் வாக்குகளா? யாருடைய வாக்கு? ரெண்டு பக்கமுமே பிரிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. மேஜரா யாருது போகும்? மேஜரா யாரு பக்கம்னா திமுக பக்கம் பிரிக்கிறார். எப்படி அது? இங்க ஒண்ணுன்னா இங்க ரெண்டு. எப்படி? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு கட்சியும் எடுத்த போது நம்ம வந்து அந்த கட்சியினுடைய ஓட்டர் ப்ரொஃபைல வந்து அனலைஸ் பண்றோம். ம். இப்ப விஜய்க்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். வாக்காளர்களா? இளைஞர்கள். இளைஞர்கள். வேற அதிகம்? ம். இளைஞர்களுக்கு அப்புறம் வேற யார் இருக்காங்க? பெண்கள். பெண்கள். அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டியினுடைய வாக்கு அங்க ஜாஸ்தியா இருக்குது. சரி சரி. மைனாரிட்டியினுடைய வாக்கு ம். அது எனக்கு வந்து மைனாரிட்டியில பெரிய அளவுக்கு அவர் பிரிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மைனாரிட்டினா முஸ்லிம்ஸ் ஓட்டு போய் விஜய்க்கு போகுமா என்ன? கிறிஸ்டியன்ஸ்ல பெருவாரியா எடுப்பாரு, சரி. முஸ்லிம்ஸ்ல குறைஞ்ச மாதிரி எடுப்பாங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன் இல்ல சார், Christianity மைனாரிட்டிஸ் முழுக்க ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா, நம்பிக்கைக்குரிய கட்சியா அவங்க திமுகவை தான் பாக்குறாங்க. யாருமே சாசனம், அடிமை சாசனம் யாருமே எழுதி கொடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டினா நாங்க திமுக தாங்கிறது கிடையாது. அப்போ கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வந்து அதைத்தான் வந்து விஜய் வந்து பயங்கரமா ஒரு மூவ் எடுத்தார். திமுகவினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஷப்பை எல்லாம் வர வச்சு அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா பேச வச்சு போட்டோவெல்லாம் எடுத்து பிரபல்யம் பண்ண உடனே விஜய் என்ன பண்ணாரு, ம். திருச்சி கிழக்குல சர்ச்சில் போயிட்டு மண்டி போட்டு அவர் சர்ச்சில் போயிட்டு அந்த ஸ்டென்ட் அவர் அடிச்சிட்டார். ம். அப்போ வந்து எப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பத்தி சொன்னார், கல்லாப்பட்டி காங்கிரஸ் வேணா அங்க இருக்கலாம், ஒரிஜினல் காங்கிரஸ் புறம் எங்க கிட்ட இருக்குதுன்னு விஜய் சொன்ன மாதிரி ம். இப்போ வந்து நீங்க பிஷப்புகளை வேணா நீங்க கூப்பிட்டு வச்சு நீங்க உங்ககிட்ட வச்சுக்கலாம், ஆனா உண்மையான கிறிஸ்டியன்ஸ் புறம் எங்க கிட்ட வாக்கு போடுவாருங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு கேம்பெயினை செட் பண்ணிட்டார். சரி. கிறிஸ்டியானிட்டின்னு எடுக்கும்போது அதுல யதார்த்தமா எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி விஜய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரதானமா இருக்குது. சரி. முஸ்லீம்ஸ்ல அந்த அளவுக்கு எடுப்பாராருன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு அந்த முஸ்லீம்ஸ் அவங்கள கூட விஜயை அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞர்களோ மகளிரோ வந்து இல்ல எங்களுக்கு வந்து மாஸ்க்ல இந்த மாதிரி போட சொல்லிட்டாங்கிறதுக்காக போடுவாங்க நீங்க நம்புறீங்களா? ஓகே. போட மாட்டாங்க. ம். அப்ப இந்த தடவை மைனாரிட்டியை பெரிய அளவுக்கு எடுக்கிறார். அப்போ விஜய் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வாங்கினாலும் இந்த 4 பக்கெட்ல இருந்து தான் அவர் 80% வாக்கு அவருடைய வாக்கு. ம். 10 எடுத்தாலும் அதுல 8% இது, ம். 20 எடுத்தாலும் 16% இது, ம். 25-30 போனாலும் 80% வாக்கு இந்த 4 பக்கெட். ஓகே. நீங்க சொல்லுங்க, இந்த 4 பக்கெட் இப்ப யாருகிட்ட இருக்குது? திமுக கிட்டயா? திமுக கிட்ட தான் இருக்கு. எங்கேயாவது மைனாரிட்டி ஓட்டு அண்ணா திமுக பக்கம் போகுதா? ஓகே. இல்ல. இளைஞர்கள் எங்கேயாவது அண்ணா திமுக கிட்ட நீங்க பாத்திருக்கீங்களா பேரளவுக்குனாச்சுக்கு? ம். இல்ல. அப்ப அதனாலதான் சொல்றேன், இங்க பெரிய அளவுக்கு வந்து இப்ப திமுக கூட மகளிர் எல்லாம் எங்களுக்கு பயங்கரமா இருப்பாங்கன்றாங்க. என்ன காரணத்தினால அதை சொல்றீங்க? பாருங்க, நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், ம். அதனால எங்களுக்கு வரும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை வாக்காளர்கள் மாதேஷ் தமிழ் பெண்கள்? பெண்களா? 2.5 கோடியா? 2.5 கோடி பேர். ம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது எத்தனை பேருக்கு மாதேஷ்? 1 கோடியே 1 கோடி. 1 கோடியே 31 லட்சம் பேருக்கு. சரி. பாதிக்கு பாதி தான் கொடுத்துருக்கீங்க. ம். அப்ப 1000 ரூபாய் வாங்கின பாதி மகளிர் உங்க மேல ஏகோபித்த சந்தோஷத்துல இருக்கிறது உண்மைனா, வாங்காத மீதி பாதி பேர் ஏகோபித்த துக்கத்திலயும் இருப்பாங்க இல்லையா, ஏமாற்றத்துல இருப்பாங்க இல்லையா? சரி. அப்ப அந்த பெண்கள் வாக்கு எந்த அளவுக்கு பிரியும் இல்ல? ம். அப்போ சார், அப்படி பார்த்தா நீங்க சொல்றது பெண்கள் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ முஸ்லிம்கள் வாக்குகள், தலித் மக்களோட பட்டியல் சமூக வாக்குகள், இது எல்லாமே விஜய்க்கு போகுதுன்னா எல்லாமே இல்ல, கணிசமா விஜய்க்கு போகுது. கணிசமான அமௌண்ட் இல்ல, கணிசமா விஜய்க்கு போகுதுன்னா ஏடிஎம்கேவுக்கு என்டிஏவுக்கு அப்ப இல்ல. இல்லாத வாக்கு வங்கி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரதானமா இல்லாத வாக்கு வங்கி. நான் இப்ப கூட என்ன சொல்றேன்னா, சார், ஒரு ஆட்சி மாற்றம் நிகழணும்னா திமுக வேணான்னு அந்த வாக்குகள்லாம் பிரிஞ்சு ஏடிஎம்கேவுக்கு தான் போகணும், என்டிஏவுக்கு தான் போகணும். அது விஜய்க்கு போகுதுன்னா யாருக்கு பலம் சேர்க்கும் சொல்லுங்க? அருமையான கேள்வி. ரெண்டா பிரியுது இல்ல? அருமையான விஜய்க்கும் போது ஏடிஎம்கேவுக்கும் அப்படி பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது பிரியும் போது யாருக்கு பெரிய பலம் சேர்க்கும்? அருமையான கேள்வி நீங்க கேட்கறது. ம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 விஷயத்துல நான் பாக்குறேன். இப்ப அதிமுக எடுப்பாங்களா? எடுப்பாரு விஜய்.
ம். இங்க ஒரு ஓட்டு எடுத்தா அங்க 2 ஓட்டு எடுப்பார். இது ஈக்குவேஷன் வச்சுங்க. இது ஒண்ணு. சரி. அதிமுகவை அப்படியே தொடாம போயிட மாட்டாருன்னு நான் சொல்லல. அதிமுகவுக்கும் அடி விழுவும், திமுகவுக்கும் விழுவும், அங்க சேர்த்து விழுவும். இங்க ஒண்ணுன்னா அங்க 2. 2வது நீங்க அரித்தமெட்டிக் வாங்க. 2021ல திமுக 2016 விட திமுக கூட்டணி 159 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 118 இருந்தா ஆட்சி அமைக்க முடியும். அப்ப 159 மைனஸ் 117 போட்டீங்கன்னா 42 சீட்டு. 42 சீட்ல தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அந்த கூட்டணி. சரி. அந்த 42 சீட்டினுடைய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா மதேஷ்? ம். வெறும் 1,88,830 வாக்கு. சரி. நீங்க 4% திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4.5% வித்தியாசம். அதனால இந்த 4.5% சமப்படுத்தணும்னா அங்கிருந்து 2.5% இங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. விக்டரி மார்ஜின் அந்த 43 சீட்ல வெறும் 1,88,830. இந்த இதுல பாதி வந்து இந்த ஓட்டு அவர் அதிகமா எடுத்து இந்த ஓட்டை இவங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 லட்சம் வச்சுங்க ரவுண்டா. ஒரு 1 லட்சம் வாக்க வந்து இந்த இடத்துல இழுத்து பிடிச்சாங்க கூட அதிமுகவுக்கு இந்த 43 சீட் வந்து ஃபிளிப் ஆயிடும். ஓகே. இது ஒரு அரித்தமெட்டிக் கால்குலேஷன். 2வது அரித்தமெட்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த தேர்தலில் 188 சீட்டு உதயசூரியன் நிக்கிறாங்க, 133 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஓகே. அதனுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 70.74%. இந்த தடவை 175 சீட்டு நிக்கிறாங்க. மெஜாரிட்டி வாங்கணும்னா 118 சீட்டு வேணும். அப்போ 67% ஸ்ட்ரைக் ரேட் வேணும். ஓகே. 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி காலம் ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி, ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மையாரனுடைய மரணம், அதை தொட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, ஜெயராஜ் பென்னிக்ஸனுடைய காவல் மரணம், இத்தனை வாடா மாப்பிள்ள டீ சாப்பிடலாங்கிற அளவுக்கு அன்னைக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், 30,000 போராட்டங்களுக்கு மேல. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் கூட திமுகவினுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 70.74%. சரி. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல அதே மாதிரி காவல்துறை மரணங்கள், 25 காவல்துறை மரணங்களுக்கு மேல, சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனை இருக்குது, கஞ்சா பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு, குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை, மகளிர் பாலியல் வன்கொடுமை, 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்குது. போக்சோ வழக்குகள் வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகள் பண்ணி 104 கோடி நஷ்ட ஈடு கொடுத்துருக்குறோன்றாங்க. அரசாங்க ஊழியர்களுடைய ஏகோபித்த எதிர்ப்பு, அவங்க டாப்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஜாக்டோ ஜியோ மக்கள் மட்டும் நிர்வாகிகள் சந்தோஷப்பட்டுட்டு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஆனா அந்த இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களே கேள்வி கேட்டு லெட்டர் பேட்ல அடிக்கிறாங்க. நீங்க நிர்வாகிகள் கொண்டாடுறீங்களா, அந்த நிர்வாகிகள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாம சிபிஎஸ்ல இருக்கிறது எத்தனை பேர் காமிங்கன்றாங்க. அந்த அளவுக்கு அரசாங்க ஊழியர்கள் வந்து இந்த டாப்ஸ் மேல பெரிய பிரச்சனை. அடுத்தது வந்து பகுதி நேர ஆசிரியர்கள், ஊழியர்கள், அவங்க போராட்டம் நடத்துறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஆன்டி டிஎம்கே போலிங்கா வந்திருக்கா? இதெல்லாம் ஆன்டி டிஎம்கே போலிங்கா மாறி இருக்குமா? அதனால தான் அதுதான் விஜய்க்கும் போயிருக்குது, ஏடிஎம்கேக்கும் போயிருக்குன்னா பிரியுது இல்ல, ரெண்டா பிரியுது. அதத்தான் நான் சொல்லுவேன், உடையுது இல்ல. அதாவது 5.2% ஏன் உயர்ந்துச்சுன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தனால தான் அது உயருது. ரைட். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா வாக்கு சதவீதம் உயராது. அப்போ அதனால தான் சொல்றேன், இப்ப திமுகவிலையும் பிரிப்பாங்க, அதிமுகவிலையும் பிரிப்பாங்க. ஆனா அதிமுகல 1 பிரிச்சா அங்க 2 பிரியும். அப்போ அதனாலதான் நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கிறேன் உங்களுக்கு. இல்ல சார், 43 தொகுதி ஒரு பக்கெட்ல போய் விழுந்தா தானே அது வந்து பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள். அது ஸ்வீப்புக்கு வரும், அது வந்து ஸ்வீப்புக்கு கொண்டு போகும். இப்ப ஸ்வீப் வராது. ஒரு 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 125 130 சீட்ல கூட அவங்க அதிமுக ஆட்சி அமைக்கலாமே. ஸ்வீப் வரணுங்கிற அவசியம் கிடையாது. எட்ஜ் இல்ல. எட்ஜ் அதிமுகக்கு இது எட்ஜ். நான் அதிமுக ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு என்னோட அனாலிசிஸ். அதிமுக என்டிஏ மொமெண்டம் கிரவுண்ட்ல இருந்துச்சா, நீங்க பாத்தீங்களா, விசாரிச்சீங்க? இல்ல, நான் பெரிய அளவுக்கு கிரவுண்டுக்கு நான் போகல இந்த தடவை. நம்ம மக்கள் கிட்ட கூப்பிட்டு தொலைபேசியில பேசுறது தான். டிவிக்கே நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3? என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க சீட் கன்வர்ஷன் ரேட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி 25% கீழே இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து 3வது இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து 30 தொடும்போது 2வது இடத்துக்கு வருவாங்க. 35 தாண்டி 40க்கு போகும்போது 1ஆம் நம்பருக்கு வந்துருவாங்க. நாம் தமிழர் இப்ப 4வது இடம் தான். நம்ம அது அப்படிதான் இல்ல, அவங்கள வந்து இப்ப என்னன்னாக்கா, இப்ப நான் சொன்ன இந்த குறைபாடு தான். இப்ப விஜய் அவர்களுக்கும் இன்னைக்கு 25% வளர்ச்சி அடைஞ்சு நின்னாருனால அவருக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த தேர்தலில் பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் நீங்க 25% வாங்குறங்கிறது பெரிய குதிரை கொம்பு. அதான் அடுத்த தேர்தல் ஒரு 50 சீட் 60 சீட்டுக்குன்னு கூட்டணிக்கு ரெடியா இருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் வேல்யூ. இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் 8.22 வாங்கி
நான் பல நேர்காணல சொன்னது உண்டு, அவருக்கே தெரியாது யாரை வந்து பிரதம மந்திரியா கை காமிப்பார்னு. அந்த சூழ்நிலையில கூட அவருக்கு 8.22, அதுவும் அவருடைய வாக்கு பறந்து விரிஞ்சு வளர்ந்துருந்துச்சு. ஆமா, உண்மை உண்மை. சென்னை சிட்டியில இருந்து சவுத்துல இருக்கிற வரைக்கும் டெல்டால, ஏன்னா அதனாலதான் சொன்னேன் 83 சீட்டை மாத்தி போட்டவர் சீமான் அவர்கள். ஓகே ஓகே. 2021லயே வெறும் 6.6% வாக்குல. இன்னைக்கு அப்ப விஜய் வந்து மாற்று சக்தியோ முதன்மை சக்தியோ இல்ல, யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல மட்டும் தான் இருப்பாரு. அவரு வாங்கக்கூடிய சதவீதம் நம்மளுடைய கணிப்பை ஒத்து வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் நடந்துச்சுன்னா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்மளுடைய கணிப்பு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அதை கணிக்கல. சோ அதனால வந்து ஆதரித்து பேசுறவங்க கூட, டிவிக்கே ஆதரித்து பேசுறவங்க கூட இத்தனை சீட் அவர் வாங்கிடுவாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் கன்வர்ஷன்ங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ல வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த கன்வர்ஷன்ல வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. இல்ல சார், இப்போ அதுதான் ஒரு இப்போ ட்ரெண்ட் நீங்க டிஎம்கேவுக்கு சீட் கன்வர்ஷன் சொல்ல முடியுது சார் ஓரளவுக்கு தோராயமா. ஏடிஎம்கேவுக்கு சொல்ல முடியாது, டிவிகேவுக்கு நம்மளால ஏன் கணிக்கவே முடியல? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி எடுத்துக்க, கொளத்தூர். அந்த கொளத்தூர்ல அவர் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியுமா முடியாதா? யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாரு. காரணம் என்னன்னா, அங்க எவ்வளவு வாக்கு இருக்குது, அதுல எவ்வளவு இவர் வாங்குறாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியும். உதயநிதி அவர்கள் இன்னைக்கு தோத்துருவாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க வாங்கின வாக்குக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கு, எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு. அதிமுக வந்த காலத்துல இருந்து இந்த கடந்த 1977 இருந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தடவை ஒவ்வொரு கட்சியும் இந்த தொகுதிகளை வந்து வென்றெடுத்திருக்காங்க, என்ன காரணத்தினால வென்றாங்க, எந்த காரணத்தினால எப்ப தோற்றாங்கும் போது ஒரு நமக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு 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 டேட்டா பேங்க் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு களத்துக்கு போகலனா கூட இந்த 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 அரித்தமெட்டிக்லாம் எடுத்து வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாவே சர்வே வேண்டியதில்லை, ஒரு அனாலிசிஸ்ல உங்களால கணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம நார்மலா ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தா போதும். ஆனா அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இல்ல, அந்த பேஸ் இல்ல. அப்ப இந்த பேஸ் வந்து இப்பதான் அவங்க கிரியேட் பண்றாங்க. அப்ப இப்ப இவங்க வாங்கக்கூடிய சதவீதத்தை வச்சு எந்தெந்த 234 தொகுதியில இப்ப 25% வாங்குறாருன்னு வச்சுங்களேன். எல்லா தொகுதியிலும் 25 வாங்க மாட்டாங்க. ஒரு தொகுதியில 8 வாங்கலாம், 10 வாங்கலாம், ஒரு தொகுதியில 30 வாங்கலாம், 33 வாங்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த 23 தொகுதியில தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகள் எது எதுன்னு நம்மளால மேப் பண்ண முடியும். அப்போ அடுத்த தேர்தல்ல இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா எத்தனை சீட்டை ஷூரா அடிக்க முடியும்னு நம்மனால வந்து விஜய் அவர்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட அந்த பேஸ் லைன் டேட்டா இல்ல. இப்ப நம்ம பண்றது எல்லாமே ஒரு ஒரு கஸ் ஒர்க், ப்ரொஃபைலிங், இதெல்லாம் தான். நம்ம நமக்கு தெரிஞ்ச சில மேத்தமெட்டிக்கல் மாடலை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்றோம். பேஸ் லைன் இருக்கா? இல்ல. இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து பேஸ் லைன் இருக்கு. அப்ப அந்த பேஸ் லைனை எடுத்து பார்க்கும்போது இந்த 234ல எத்தனை தொகுதியில வந்து அவர் 35% நெருங்குவாருங்கும் போது நமக்கு வந்து ஒரு அப்ரப்டா நமக்கு தெரிய மாட்டாங்க. அதாவது ஃபார்முலா வச்சு கணக்கு போடுறோம், அந்த கணக்கு கடைசியில சரியோ தப்புன்றது வந்து நமக்கு இந்த முறை தான் தெரியும். ஆமா, 4ஆம் தேதி தான் விஜயோட கணக்கு பொறுத்தவரையில இப்ப அது கணக்கு வந்து கணக்கா இருக்குமா பெணக்கா இருக்குமான்றது ரிசல்ட்ல தெரியும். எல்லாருடைய கணக்கும் விஜயனுடைய கணக்கு மட்டும் இல்ல. மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்கனவே கணக்குல ஒரு கணக்கு பண்ண முடியுது, இவரோட கணக்குல ஒரு கணக்கும் எடுக்க முடியல. ரிசல்ட்டே வர மாட்டேங்குதுல்ல. அந்த மாதிரி இருக்கும்போதே இப்ப எல்லாரும் வந்து பீதியில உட்கார்ந்து இருக்காங்கன்னா காரணம் என்ன? தெரியாத ஒரு ஃபேக்டர் இப்ப உள்ளார வருது. நீங்க கணிக்க முடியாத, இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அவர் அருமையான பவுலர், பயங்கரமான பவுலர்னே வச்சுக்கீங்களா, அவர் எப்படி விளையாடணும், அவர் என்ன போடுவாரு, எப்படி போடுவாருங்கிறது ஒரு கணிச்சு நீங்க வந்து விளையாண்டுக்கலாம். திடீர்னு ஒரு பவுலரை கொண்டு வராங்கன்னு வச்சுங்க, அவர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. சரி, அப்ப பேட்ஸ்மேனுக்கு ஒரு பீதி இருக்கும், அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் புதுசா வந்திருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிக்கல். இவர் எங்க விளையாடுவாரு, எப்படி விளையாடுவாரு, இவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் விட கிடைச்சிடும். இது வந்து நம்ம சொல்ற மாதிரி வெறும் ஸ்மோக் ஸ்கிரீனா இல்ல வந்து உண்மையாலுமே ஃபயர் அங்க இருக்குதாங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். பார்க்கலாம் சார், இந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆக வேண்டிய தேவை இருக்கு. ஐபிஎல் வேற போயிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.